இன்று இந்த நிமிடம் இந்த ஒளி இந்த செய்தி உன்னிடம் வந்ததே தற்செயல் அல்ல சாமி. நீ அனுபவித்த வலி, நீ அடக்கி வைத்த கண்ணீர், யாரிடமும் சொல்ல முடியாமல் உனக்குள்ளே அழுத இரவுகள், அவையெல்லாம் கணக்கன்படி சித்தரின் கண்களில் விழுந்து விட்டது. இன்றோடு உன் கஷ்ட காலங்கள் அனைத்தும் முடிவடைந்தது சாமி. இந்த வார்த்தைகள் ஆறுதல் அல்ல, அருள்வாக்கு. இனி வரப்போகும் நாட்கள் உன்னை உடைக்க அல்ல, உன்னை உயர்த்த. நீ இதுவரை எதற்காக எல்லாம் போராடினாயோ, எதற்காக எல்லாம் அமைதியாக சகித்தாயோ, அதற்கான பதில் இன்றைய நாளிலிருந்து ஆரம்பிக்கிறது சாமி. இந்த வீடியோவை முழு கவனத்தோட கேளு, மனதை அமைதியாக்கு. ஏனென்றால் இது ஒரு செய்தி மட்டுமல்ல, உன் வாழ்க்கையை மாற்றும் சித்தர் அழைப்பு சாமி. கஷ்டம் உன்னை தண்டிக்க வரல சாமி, உன்னை தயார் செய்ய தான் வந்திருக்கு. பல நேரம் நீ கேட்டிருப்ப, நான் யாருக்கும் தீங்கு செய்யலையே, அப்படி இருக்க என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளோ சோதனை? சித்தர் சொல்கிறார், அதிக ஒளி பெறப்போகிறவனுக்கே அதிக இருள் காட்டப்படும். உன் வாழ்க்கையில் அந்த ஒவ்வொரு தடையும், ஒவ்வொரு தோல்வியும், ஒவ்வொரு அவமானமும், அவையெல்லாம் உன்னை உடைக்க வல்ல. உன் அங்ககாரத்தை கலற்ற, உன் மன உறுதியை வளர்க்க, உன் பழைய கர்ம கணக்கை முடிக்க சாமி. சித்தர் சொல்கிறார், தங்கம் தீயில் எரியாமலா பொலிவடையும்? நீ சந்தித்த அநியாயங்கள், நீ சகித்த மௌனங்கள், நீ இழந்த உறவுகள், இவையெல்லாம் உன் ஆன்மா ஒரு உயர்வு நிலைக்கு செல்லும் முன் சுத்திகரிக்கப்பட்ட தருணங்கள். நீ தனியாக இல்லை சாமி. நீ இரவில் அழுத ஒவ்வொரு கண்ணீரையும் சித்தர் கணக்கில் எடுத்துக்கிறாரு. அழுது தீராதவனுக்கு அருள் தாமதமாக வந்தாலும் அழிக்காமல் வந்து சேரும். கஷ்டம் நீண்ட நாட்கள் தொடர்ந்து உன்னை மறந்ததால் அல்ல, உன்னை பாதுகாப்பதற்காக. ஏனெனில் நீ இப்போது இல்லாதிருந்தால் வரப்போகும் அருளை தாங்கும் சக்தி உனக்கு இருக்காது. இந்த உண்மையை இன்று தான் உன் மனம் புரிந்து கொள்ள வேண்டும் சாமி. கஷ்டம் ஒரு சாபம் அல்ல, அது ஒரு சித்தர் அருள் பயிற்சி. பயந்தவன் பாதியில் நின்று விடுவான், பொறுத்தவன் பாக்கியத்தை அடைவான் சாமி. இன்றைய நாளோடு உன் கஷ்டத்தின் கணக்கு முடிந்தது சாமி. நீ இதுவரை எவ்வளவு தாங்கினாய் என்று உனக்கே தெரியாது, ஆனால் சித்தருக்கு தெரியும். நீ நினைக்காத நேரத்தில் உன் வாழ்க்கையில் ஒரு அமைதியான மாற்றம் இப்போது ஆரம்பிக்கிறது. கதவு மூடப்பட்டது போல தோன்றும், ஆனால் அதுவே புதிய வாசல் திறக்கும் தருணம். இன்றைய நாளுக்கு பிறகு பண சம்பந்தமான சிக்கல் மெதுவாக கரைய ஆரம்பிக்கும். வேலை, தொழில், வருமானம் புதிய வழியை காட்டும். மனதில் இருந்த பாரம் குறைந்து நிம்மதி பிறக்கும். நீ நிம்மதியை இழந்த விஷயத்தில் எதிர்பாராத நல்ல செய்தி வரும் சாமி. இது கனவு அல்ல, உன் நேரம் இப்போது திரும்புகிறது. நீ கடந்த காலத்தில் எத்தனை முறை வந்தாலும் இனி உன்னை மீண்டும் விழமாட்டார்கள் சாமி. சித்தர் சொல்கிறார், அழுது கற்றவன் வாழ்க்கை சரியாக நடத்துவான். இன்றோடு ஒரு பழைய சுழற்சி முடிகிறது. துன்பத்தின் சுழற்சி, கடன்களின் சுழற்சி, தோல்வியின் சுழற்சி, மன அழுத்தத்தின் சுழற்சி. அதுக்கு பதிலாக நிம்மதியின் சுழற்சி, முன்னேற்றத்தின் சுழற்சி, அருளின் சுழற்சி தொடங்குகிறது சாமி. இந்த வார்த்தைகளை நம்பிக்கையுடன் கேட்டால் போதும். நம்பிக்கை வைத்தவனை அருள் விட்டு போகாது சாமி. இனி நீ பழைய வாழ்க்கையை நினைத்து பயப்பட வேண்டாம், ஏனெனில் உன் வாழ்க்கை திரும்பிவிட்டது சாமி. அருள் வந்தால் அது சத்தம் போட்டு வராது சாமி, அமைதியாக உன் மனதை மாற்றும். இப்போது இந்த வீடியோ கவனமாக கேட்கிறாயா? அப்படியானால் இதில் சொல்லப்படும் அறிகுறிகள் உன் வாழ்க்கையில் ஏற்கனவே ஆரம்பமாகி இருக்கலாம். காரணமில்லாமல் மனம் கனமாக உணர்வது, நீ எதுவும் நினைக்காமல் இருந்தாலும் கண்கள் ஈரமாகிறதா? அது தூக்கமில்லை, பழைய வழி வெளியேற்றுகிறது. பழைய நினைவுகள் திடீரென மேலே வருவது, மறைந்ததாக நினைத்த முகங்கள், சம்பவங்கள், மறக்க முடியாததை அருள் கழுவும் முன் மீண்டும் காட்டும். தனிமையை தேடுவது, முன்பு கூட்டத்தில் இருந்தாலும் இப்போது அமைதியை விரும்புகிறாயா? அருள் இறங்கும் முன் மனம் அமைதியை தேடும். சில மனிதர்கள் தானாகவே விலகி போவது, சண்டை இல்லாமல், விளக்கம் இல்லாமல். உன் உயர்வு இடையூறுக்கானவர்கள் அருளை நீக்கும். எதிர்பாராத விதமாக ஒரு நம்பிக்கை மனதில் பிறப்பது, எல்லாம் முடிந்தது என்று நினைத்த தருணத்திலேயே இன்னும் நல்லது நடக்கும் என்று தோன்றுவது சாமி. அந்த அறிகுறிகள் இரண்டு கூட உனக்கு பொருந்தினால் அருள் செயல்பட ஆரம்பித்து விட்டது. பயப்படாதே. மாற்றம் வரப்போகும் முன் மனம் கலங்கும். இது அழிவின் அறிகுறி அல்ல, இது புதிய வாழ்க்கையின் ஆரம்பம் சாமி. இனி உன் வாழ்க்கையில் மங்களம் நிலைக்கும் சாமி. மங்களம் என்றால் பெரிய செல்வம் மட்டும் அல்ல, மன நிம்மதி, உள்ளத்தின் தெளிவு, நாளை பற்றிய பயமில்லாத நிலை. இதுதான் உண்மையான மங்களம். இனி உன் வாழ்க்கையில் காலை கண் விழிக்கும் போது மனதில் ஒரு அமைதி இருக்கும். சின்ன விஷயங்களை கூட நன்றி உணர்வு பிறக்கும். தேவையான நேரத்தில் தேவையான உதவி கிடைக்கும். உன்னை மதிக்கும் மனிதர்கள் உன் வாழ்க்கையில் நுழைவார்கள். சித்தர் சொல்கிறார், கஷ்டத்தில் இருந்தவன் கருணையை மறக்க மாட்டான். அதனால் அவன் வாழ்க்கை மங்களமாகும்.
நீ இதுவரை யாருக்காக எல்லாம் அமைதியாக தானம் செய்தாயோ அந்த தியாகத்தின் பலன் இனி உன்னை தேடி வரும் சாமி. உன் குடும்பத்தில் அமைதி திரும்பும் சாமி. உன் மனதில் பயம் விலகும் சாமி. உன் முயற்சிகளில் தடை குறையும் சாமி. நீ விரும்பிய வாழ்க்கை மெதுவாக உன் வாசலை அடையும் சாமி. சாமி, இனி நீ உன் கடந்த காலத்தை நினைத்து பயப்பட வேண்டாம் சாமி. அது முடிந்து விட்டது. இனி வரும் வாழ்க்கையை உன் பொறுமைக்கு கிடைத்த சித்தர் பரிசு. அருள் பெற்றவன் அதற்குரிய வாழ்க்கையை கண்டிப்பாக அடைவான் சாமி. இந்த வார்த்தைகளை மனதில் வச்சுக்க. உன் நாட்கள் இனி மங்களமானவையாகவே இருக்கட்டும் சாமி. சித்தர் அருள் பெற பெரிய பெரிய பூஜையெல்லாம் பெரிய பெரிய செலவும் தேவையில்லை சாமி. சுத்தமான மனது போதும். கணக்கன்பட்டி சித்தர் சொல்கிறார், எளிமையை கடைபிடிப்பவனிடமே அருள் தங்கும் சாமி. இந்த வழிபாடு யாரும் செய்யலாம், எப்போது வேண்டுமானாலும் செய்யலாம். தினமும் காலை அல்லது இரவு மனம் அமைதியாக இருக்கும் நேரத்தில் இந்த மந்திரத்தை 11 முறை சொல்லுங்க. ஓம் கணக்கன்பட்டி சித்தராய நமக. ஒவ்வொரு முறை சொல்வதும் உன் வாழ்க்கையின் ஒரு தடையை கரைக்கிறது. பெயரை அழைத்தாலே அருள் பதில் சொல்லும் சாமி. செவ்வாய் அல்லது வியாழன் ஒரு சிறிய அகல் விளக்கு போதும். தீபமேற்றி மனம் உள்ளுக்குள் சொல்லுங்க, சித்தரே என்னை சரியான பாதையில் நடத்துங்கள். வார்த்தைகள் முக்கியமல்ல, உன் உணர்வே முக்கியம் சாமி. இதுவே மிக முக்கியமானது. ஒரு நிமிடம் கண்களை மூடி இந்த வார்த்தையை மனதுக்குள்ளே சொல்லுங்க. எனக்கு கிடைக்கும் நல்லது எல்லாருக்கும் கிடைக்கட்டும். பிறருக்கு வேண்டுகிற மனதையும் அருள் சீக்கிரம் அடையும் சாமி. சாமி, இந்த 3ஐயும் முறையாக செய்ய ஆரம்பித்தா மனம் லேசாகும், தடைகள் விலகும், நல்ல செய்திகள் வர ஆரம்பிக்கும். நீ தேடாமல் அருள் உன்னை தேடி வரும். பொறுமையாக இரு. சித்தர் உன்னை கைவிடலை சாமி. இந்த நிமிடத்தோட உன் வாழ்க்கையில் பழைய அதிகாரம் முடிந்தது சாமி. நீ இந்த வீடியோவை முழுமையாக கேட்டிருந்தா அது உன் புண்ணியத்தின் விளைவு சாமி. ஏன்னா சித்தர் அழைக்காமல் யாரும் இங்கே வர முடியாது. இனி நீ பழைய வழியை சுமக்க வேணாம். புதிய பதை உன் காலடியில் திறந்து விட்டது. இன்று முதல் நீ தனியாக இல்லை. உன் போராட்டம் வீணில்லை. உன் கண்ணீர் கணக்கில் எடுத்து விட்டார்கள். சித்தர் சொல்கிறார், நம்பிக்கையே கைவிடாதே. உன் நேரம் வந்து விட்டது. உன் வாழ்க்கையில் இதுவரை நிற்க வைத்த கதவுகள் ஒன்றின் பின் ஒன்றாக திறக்கப்படும். நீ நினைக்காத இடத்திலிருந்து உதவி வரும் சாமி. நீ எதிர்பாராத மனிதரிடமிருந்து நல்ல செய்தி வரும் சாமி. உன் வாழ்க்கையை இனி மங்களகரமான வாழ்க்கை தான். இந்த நிமிடம் கண்களை மூடி ஒரு விஷயம் மட்டும் மனதில் சொல்லு, சித்தரே நான் உங்களை நம்புகிறேன். அதுவே போதும். நம்பிக்கை வைத்தவனை அருள் கைவிடாது சாமி. கணக்கன்பட்டி சித்தர் அருள் உன் தலையில் கை வைத்து ஆசீர்வதிக்கட்டும். உன் வாழ்க்கையில் மங்களம் நிலைத்திருக்கட்டும். மன நிம்மதி, உடல் ஆரோக்கியம், போதுமான செல்வம் எல்லாம் உன்னை தேடி வரட்டும்.